ஒரு சில முற்போக்குவாதிகள் ஏன் இன்னும் பழைய ஏற்பாட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் சொன்னதும் அவரோடு இருந்த சீடர்கள் திருச்சபை எப்படி வாழ வேண்டும் என்று போதித்திருப்பதும் நமக்கு பத்தாதா? பழைய ஏற்பாட்டை தூக்கி எறிந்து விட வேண்டுமே, புதிய ஏற்பாடு மட்டும் போதாதா என்றெல்லாம் கேள்விகள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே நமக்கு தெளிவான ஒரு கண்ணோட்டம் கொடுத்திருக்கிறார். நான் சட்டங்களை அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், பழைய ஏற்பாட்டு சட்டங்களை ஒழித்து விட வந்தேன் என்று நினைக்காதீர்கள், அவற்றை நிறைவு செய்ய வந்தவேன் என்று நினைக்கிறார். ஆக ஆண்டவர் மோயிசனுடைய சட்டங்கள், அந்த மோயிசன் காலத்தில் தொடர்ந்து வந்த யூதர்கள் உருவாக்கிய 603 சட்டங்கள், 10 கட்டளைகள் தான் கடவுள் கொடுத்தார். ஆனால் யூதர்கள் அதை 603 கட்டளைகளாக மாற்றிவிட்டார்கள். இப்படி எதற்கெல்லாம் கட்டளை. அதனால்தான் இயேசு காலத்திலே அவர் எதை செய்தாலும் அவரை தவறு செய்வதாக, கட்டளையை மீறுவதாக அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். நல்லது செய்வது கூட அந்த கட்டளைகள் தடையாக இருந்ததை ஆண்டவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். விவிலியம் என்று சொன்னால் அந்த 73 நூல்களும் சேர்ந்தது தான். மனிதனுடைய தேவை, அவனுடைய மீட்பு, அவனுடைய இரட்சணியத்திற்கு கடவுள் ஒரு மீட்பு திட்டத்தை வைத்தார். ஒரு கட்டணம் கட்ட ஆரம்பித்தால் அது கட்டி முடிப்பதற்கு 2 ஆண்டுகள் ஆகலாம், 5 ஆண்டுகள் ஆகலாம். அதுபோல கடவுளுடைய மீட்பு திட்டத்தை விவிலியத்தினுடைய கால அவகாசம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் மொத்தம் 5000 ஆண்டுகள். பழைய ஏற்பாட்டினுடைய காலம் 3000 ஆண்டுகள். இப்பொழுது இயேசுவுக்கு பின்னால் நாம் பார்ப்பது 2000 ஆண்டுகள். இன்று வரலாற்றை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிபி, கிமு என்று, கிறிஸ்துவுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று. ஆக பழைய ஏற்பாடு என்பது நமக்கு ஆதாம் ஏவாள் தொடங்கி விசுவாசத்தின் தந்தையாக இஸ்ரவேல் மக்களை கடவுள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமினுடைய வழிமரபினராக, அதற்கு பின்பு பெரிய வெள்ளம் வந்து நோவாவினுடைய தொடக்கத்திலிருந்து வந்தவர்களாக, கடைசியாக யாக்கோப்பினுடைய 12 பிள்ளைகளை வைத்து ஒரு சமூகம் உருவாவதை பார்க்கிறோம். அதற்கு அந்த சமூகம் சூசை வழியாக எகிப்துக்கு போகிறது. இப்படி அதனுடைய வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி அந்த மக்களை வழிநடத்திய கடவுள் ஆபிரகாமிடம் பேசினார், ஈசாக்கிடம் பேசினார், யாக்கோப்பிடம் பேசினார். அதற்கு பின்பு அந்த கோத்திரம் 14 கோத்திரங்களிலே சூசையை தேர்ந்தெடுக்கிறார். அதற்கு பின்பு வருகிறவர்கள் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த நாடு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது விவிலியம் சொல்வதாக, தோரா சொல்வதாக, அதை பிடித்து கொண்டுதான் இன்று யூதர்கள் எல்லாம் இன்று பாலஸ்தீன நாடு எங்களுக்கு கடவுள் கொடுத்த நாடு, எத்தனை பேர் வேண்டுமானாலும் கொல்லுவோம், ஆனால் எங்கள் நாட்டை விடமாட்டோம் என்ற அகங்காரத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் யாரையும் அழிப்பதற்காக அந்த நாட்டை கொடுக்கவில்லை. அந்த நாட்டை யாரையும் கொன்றுவிட்டு நீ வாழச் சொல்லவில்லை. அவர் அந்த பூமியிலே விளையச் செய்ததும் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காக, எல்லாரும் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆக யூதர்களுக்கு மட்டும் அந்த நாடு இல்லை என்பதை வலியுறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நற்செய்தியை பார்க்க வேண்டும், நீங்கள் புதிய ஏற்பாட்டை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெல்லாம் சென்று எல்லாருக்கும் நற்செய்தியை போதியுங்கள், எல்லாரையும் என் சீடராக்குங்கள் என்றால் எருசலேம் எல்லாருக்கும் சொந்தமானது. யூதர்களுடைய பாலஸ்தீன நாடு எல்லாருக்கும் சொந்தமாக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருந்திருக்கும். அந்த பாலஸ்தீன நாட்டை கொடுத்தவர் யாவே இறைவன் என்றால் இயேசுவை அனுப்பியவரும் யாவே இறைவன் தான். ஆக இயேசு வழியாக பேசியவரும் யாவே இறைவன் என்பதை அவர்கள் யூதர்கள் புரிந்து கொண்டால் அந்த பாலஸ்தீன நாட்டிலே எல்லாரும் வாழலாம், இது எல்லாருக்கும் உரிய நாடு என்று யாரையும் கொல்லாமல் எல்லாரையும் இயேசுவை போல அரவணைத்திருப்பார்கள். ஆக இயேசுவையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய இனத்தில் பிறந்த ஒருவரையே அவர்களுக்கு எதிராக சொல்வதாக நினைத்தார்கள். எல்லாரையும் அன்பு சொன்ன இயேசுவை வெறுத்தவர்கள், எல்லாரையும் மன்னித்த இயேசுவை வெறுத்தவர்கள், பெண்களை அன்பு செய்தவரை வெறுத்தவர்கள், பாவிகளை அன்பு செய்தவரை வெறுத்தவர்கள், சமாரியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்பட்ட சமாரியர்களை அன்பு செய்த இயேசுவை கொல்ல நினைத்தவர்கள். ஆகவே அவர்களுடைய மனதெல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் தான் புனிதமானவர்கள், நாங்கள் தான் கடவுளுக்கு விருப்பமானவர்கள் என்று சொல்லுகின்ற அச்சிஷ்ட அயோக்கியத்தனத்திற்கு உரியவர்களாக அவர்கள் பார்ப்பதனால்தான் இன்று உலகத்தின் அமைதியே கேள்விக்குறியாகவும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று எல்லாருக்கும் இடையே மனமாச்சரியங்களும் விருப்புணர்வுகளும் பரவி கொண்டிருக்கிறது. அது வேறு விதங்களிலே இன்று யூதர்கள் சொல்லுகிறார்களே, இந்துக்கள் நாம் ஏன் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்லக்கூடாது என்று அதே பாணியிலே அவர்கள் வெறுப்பை விதைப்பது எல்லா நாடுகளிலும் உருவாகி கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டை ஒழுங்காக படிக்க வேண்டும் என்றால் அதை புதிய ஏற்பாட்டின் ஒளியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டுக்கான தயாரிப்பு தானே ஒழிய அதுவே விவிலியம் அல்ல. அது நாம் கடைபிடிக்க வேண்டிய முற்றிலுமான ஒரு கருத்தியலும் கிடையாது. அது நம்மை தயாரித்தது இயேசுவை வரவேற்க, மெசியாவின் வருகைக்கு தயாரிக்க,
அவருடைய போதனைகளை நாம் கடைபிடித்து வாழும் மக்களாக இருக்க எப்படி வர வேண்டும் என்று நமக்கு காலம் காலமாக, அதைத்தான் எபிரேயர்களை திருமுகத்திலே 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே சொல்வார். பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் கடைசியாக தன் மகன் வழியாகவே பேசினார். மகன் வழியாக பேசியதற்கு பின்பு வேலையாட்கள் வழியாக, இறைவாக்கினர் வழியாக பேசியது அதை விட நமக்கு முக்கியம் இல்லை. இயேசுவே சொன்னார், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்று சொல்லுகிறீர்கள், எங்கள் தந்தை மோயிசன் என்று சொல்லுகிறீர்கள். இதோ இங்கே மோயிசனை விட பெரியவர் இருக்கிறார், ஆபிரகாமை விட பெரியவர் இருக்கிறார் என்று தன்னை அவர்களை விட பெரியவராக, கடவுளுடைய மகனாக, கடவுளாக அவர் காட்டினார், வெளிப்படையாக காட்டினார். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்றார். நானே உலகின் ஒளி என்றார். நானே உண்மை என்றார். நானே சத்தியம் என்றார். அந்த நானே என்று சொன்னதை மோயிசன் சொன்னதில்லை, ஆபிரகாம் சொன்னதில்லை. ஐ ஆம் த லைட் என்று சொன்ன இயேசு மட்டுமே சொன்னார். அது கடவுள் மட்டுமே சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், நானே உங்கள் கடவுள் என்று சொன்னது போல இயேசு சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டை நாம் முழுமையாக அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டுமா என்றால் தேவையில்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டை படித்துவிட்டு புதிய ஏற்பாட்டை புரிந்து கொண்டால் அது முதல் சாப்டராக இருக்கும். ஆனால் அதற்கு பின்பு இருக்கிற நிறைவான சாப்டர், முடிவுரை என்பது புதிய ஏற்பாடு தான். ஆகவே புதிய ஏற்பாட்டை படித்து புரிந்து கொள்ள அதனுடைய பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன. ஒரு நாடக மேடை இருக்கிறது என்றால் அதனுடைய பேக்ரவுண்டு போல தான் பழைய ஏற்பாடு. அதனுடைய நாடகம், அதனுடைய நாடக கருத்து, அரங்கேற்றமெல்லாம் புதிய ஏற்பாடு தான். ஆகவே பழைய ஏற்பாடை பின்னணியிலே நாம் புதிய ஏற்பாட்டை படித்து அறிந்து கொண்டு புதிய ஏற்பாட்டு கருத்துக்களையும் அப்போஸ்தலருடைய படிப்பினையும் நாம் பின்பற்ற வேண்டும். புனித ராயப்பர் அழகாக சொல்லுவார், திருச்சபை என்பது எப்படி இருக்கிறது என்றால் அப்போஸ்தலர்களை அடிக்கல்லாகவும் இயேசுவை மூளைக்கல்லாகவும் வைத்த கட்டிடமாயிருக்கிறது என்று சொல்வார். நமக்கு அப்போஸ்தலருடைய போதனையும் ஆண்டவர் இயேசுவின் போதனையும் தான் நம்மை கட்டி எழுப்பும். இதற்கு கண்காட்சியாக, பின்னணியாக, மேடை அலங்காரமாக, அதற்கு பின்னணியாக நம்மை தயாரிக்கிறது தான் பழைய ஏற்பாடு முழுவதையும் என்பதை புரிந்து கொண்டு பழைய ஏற்பாட்டை மட்டும் கட்டி எழுவதை நிறுத்துவோம். பழைய ஏற்பாட்டை, புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துவோம். புதிய ஏற்பாட்டையே நம் வாழ்க்கையிலே போதிப்போம், அறிவிப்போம், கடைபிடிப்போம். அதுவே நம் விவிலியத்தை பின்பற்ற, அதை பார்க்க வேண்டிய சரியான பார்வையாகும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.